ப்ரோட்டீன் பவுடர் வந்து உங்களுக்கு வந்து ஃபுட்டில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, நான் இப்போ வே ப்ரோட்டீனாக எடுத்துக்கிறேங்கிறவங்களுக்கு ஓகே. அதேமே வந்து நம்ம டெய்லி பர் டே நம்ம பாடி வெயிட் கன்சியூம் பண்ணும்போது பர் டேக்கு 1 kgக்கு 2 grams ஆஃப் வே ப்ரோட்டீன் நம்ம ப்ரோட்டீன்ஸ் உடம்புக்கு எடுத்துப்போம். அப்போ அந்த இடத்துல வந்து நான் ஃபுட்டில் இவ்வளோ எடுத்துக்கிறேன், வே ப்ரோட்டீனாக இவ்வளோ எடுத்துக்கிறேன், நீங்கள் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி சாப்பிட்டா எடுத்துக்கலாம். என்னால் ஃபுட்லேயே நிறைய எடுத்துகிட்டே இருக்க முடியல அப்படிங்கும் வே ப்ரோட்டீன் சூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா டெய்லி சிக்கன் சாப்பிட்டே இருக்க முடியாது, கரெக்டாக எக் சாப்பிட்டே இருக்க முடியாது, நமக்கே ஒரு போர் அடிச்சிடும். அப்போ நான் வாரத்துக்கு 3 days நான் எக் எடுத்துக்கிறேன், சிக்கன் எடுக்கிற ஃபிட்னஸில், அப்போ வே ப்ரோட்டீன் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், அதை சஸ்டெயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து பண்ண முடியும், பேலன்ஸாக எடுத்துக்க முடியும். இல்லை ப்ரொஃபஷனல் அத்லீட்ஸ் போகிறாங்கன்னா அவங்க டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து ஹை ப்ரோட்டீன் தேவைப்படும். அவங்களோட பிஎம்ஐ மாஸ் தாண்டி அவங்க வந்து வெயிட் கெயின் பண்ணுவாங்க. அப்போது லீன் மஸ்லாக கெயின் பண்ணும்போது ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக தேவைப்படுது. அப்போ ஃபுட்டில் நிறைய எடுக்கும்போது கேலரிஸ் அதிகமாக தேரும்போது அது வந்து லீன் பல்கிங் பண்ண கஷ்டப்படுவாங்க. அப்போ அந்த ஃபேட் லாஸ், இந்த லீன் பல்கிங் பண்ணுறவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து வே ப்ரோட்டீனை வந்து பவுடராக எடுக்கிறது வந்து லோ கேலரி அண்ட் ஃபாஸ்ட் அப்சர்வேஷன் அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வே ப்ரோட்டீன் வந்து அவங்களுக்கு நீடபுளாக இருந்தால் மட்டும்தான்.